Creative Maths and English. Today we are going to see grammar, question tag. What are question tags? Question tags are the short questions which are used at the end of the sentence. It is used to confirm if the statement is meant to be true or not. அதாவது நம்ம ஏதாவது ஒரு சென்டென்ஸ் சொல்லும்போது ஃபார் எக்ஸாம்பிள் she is a student, isn't she, அதாவது அவள் ஒரு மாணவி, அவள் மாணவி இல்லையா அப்படி கேட்போம் இல்லையா, ஷார்ட்டாக ஒரு கொஸ்டின் மாதிரி கேட்போம் இல்லையா, அதை உறுதி செய்கிறதுக்கு. ஸோ அதை தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா கொஸ்டின் டேக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா the subject of the question tag is always a pronoun. ஸோ அதில் சப்ஜெக்ட் வந்து எப்போதுமே ப்ரொனவுனாக தான் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் isn't she, அந்த she is a pronoun. Now, so we can see some of the examples for the question tags. The weather is getting very hot, isn't it? So the weather. So நமக்கு வந்திருக்கிறது இங்கே is வந்திருக்கு. இப்போ இதில் positive statement. The weather is getting very hot is the positive statement. So this is the verb. So we have the question tag, isn't it? Bala can't drive at night, can he? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு நெகட்டிவ், அதாவது பாலாவால் வண்டி ஓட்ட நைட் வண்டி ஓட்ட முடியாது, அவனால் முடியுமா அப்படி கேட்போம் இல்லையா. ஸோ அதுதான் கேன் ஹி. ஸோ கான் டிரைவ் அட் நைட், கேன் ஹி. மாயா would be able to bring the snacks for the party, won't she? ஸோ இந்த would be வந்து won't be அந்த மாதிரி ஆயிருக்கு. இது வந்து ஒரு பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட். ஸோ கொஸ்டின் டேக் வந்து நெகட்டிவ். You have already completed your task. So have, haven't. So this you, if you see this you, this is the subject. So it comes as the haven't you. They have not been at the marriage yet, have they? So have not been. So இங்கே இந்த சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா have not been. So the question tag is have they. He can swim in the river, can't he? ஸோ அவன் வந்து அவனால் ரிவரில் நீந்த முடியும், அவனால் நீந்த முடியும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன உறுதி செய்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்குறது தான் கொஸ்டின் டேக். பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட், அதாவது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டாக இருந்தால் அதனுடைய கொஸ்டின் டேக் ஆல்வேஸ் நெகட்டிவ். ஸோ இஃப் இட் இஸ் த பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட், த கொஸ்டின் டேக் இஸ் நெகட்டிவ். ஹீ இஸ் அ ஜென்டில்மேன், இஸ் இன் ஹீ. ஸோ இந்த இஸ்ஸை வச்சு தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், இஸ் இன் ஹீ. ஸோ அங்கே என்ன வேர்பு வருதோ அதை சம்மந்தப்படுத்தி தான் வரணும் கொஸ்டின் டேக். த ஹீ இஸ் த ப்ரொனவுன். ஸோ a subject pronoun comes after a modal verb or a form of the verb to be. A negative statement plus a positive question tag. Negative statement இருந்தா positive question tag. For example, you aren't a doctor, are you? அந்த மாதிரி. So orange, இங்க is வந்து isn't வந்துச்சு, இங்க orange வரும்போது அது are you. Now positive statement, negative question tags. So we should remember that she is beautiful, isn't she? பார்த்தீங்களா, எல்லா இந்த இருக்கக்கூடிய எல்லா சென்டென்ஸுமே பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட். she is beautiful, isn't she? You are late, aren't you? They are good, aren't they? It was raining, wasn't it? The weather is good, isn't it? அந்த மாதிரி. ஸோ இதில் வந்து இந்த she தான் லாஸ்ட் வந்து she, you, they, it. இந்த வெதருக்கு பார்த்தா இங்கே இட் வந்துடும். இது தேர்ட் பர்சன் சிங்குலர். அதே மாதிரி இப்போ ஒரு நேம் கொடுத்து இப்போ ஷீக்கு பதில் ஒரு மாலா இஸ் பியூட்டிஃபுல் அப்படி கொடுத்துருந்தா கூட இஸ் ஷீ தான் கேட்போம். ஸோ பிகாஸ் மாலா இஸ் a தேர்ட் பர்சன் சிங்குலர். ஓகே, நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட், பாசிட்டிவ் கொஸ்டின் டேக்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் கொடுத்துருக்க எல்லா சென்டென்ஸுமே நெகட்டிவ். ஹி இஸ் நாட் அ பெக்கர், இஸ் ஹி? யூ ஆர் நாட் லேசி, ஆர் யூ? They were not playing, were they? It is not eating rice, is it? Bala was not riding bicycle, was he? So இந்த மாதிரி. இனி இதில் ஒரு எக்ஸெப்ஷன் இருக்கு, I am a girl. ஸோ நம்ம இதோட நேரம் பார்த்தோம், இப்போ ஆம் வந்துருந்தா இங்கே ஆம் இன் டை வந்துடணும் அப்படின்ட்டு. இந்த ஆம் வந்துச்சுன்னா
So we can say aren't I. We can say aren't I. Okay, am வந்துச்சுன்னா aren't I அப்படி கேட்கணும். But I'm not a girl அப்படி கொடுத்திருந்தா நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ல கொடுத்திருந்தா am I கேட்கலாம். If it is positive, we should say aren't I. If it is negative, I'm not a girl, am I? அந்த மாதிரி கேட்கலாம். If the statement has no auxiliary verb, when the statement is in simple present, we form the question tag with do or does. For example, you play the guitar. So play. இதுல வேற எதை வச்சு question tag உருவாக்குறதுங்கிறத பார்க்குறோம். இப்போ is, was, or இருந்துச்சுன்னா isn't you, wasn't you, aren't you கேட்கலாம். But play. So we can write this do plus play. ஏன்னா இது வந்து present tense, simple present tense இருக்கிறதுனால இதை do plus play எழுதலாம். ஸோ இந்த do வச்சு தான் கொஸ்டின் டேக் உருவாக்குறோம். don't you. Deepa likes tennis. Likes, we can write the likes does plus like. We can write likes how? Does plus like. So the question tag is doesn't she. Deepa is a third person singular, so doesn't she. When the statement is in simple past, we form the question tag is with did. For example, he came yesterday. Came, it's a past tense. So we can write this as did plus come. So the question tag is didn't he. Question tag is didn't he. We can see some more examples. You speak English. Speak a pirikalam illaya. Do plus speak. So don't you. You spoke English. We can write did plus speak. So didn't you. Shanu hates cooking. Doesn't she? Hates from the simple present tense. So does plus hate. Doesn't she? Shanu hated cooking. It's a past tense. So didn't she? Did plus hate. He lives in Europe. Lives a right, does plus live. So he lives in Europe, doesn't he? He lived, we can write did plus live. So didn't he? They drink tea, don't they? Drink a pirikalam do plus drink. So don't they? They drank tea, didn't they? I watch cricket, don't I? Because watch can be written do plus watch. Watch can be written do plus watch. Watched can be written did plus watch. So didn't I. The second sentence, didn't I. So இப்போ பார்த்தீங்கன்னா statements using barely, hardly, rarely, scarcely, neither, no, nobody, none, nothing and seldom or treated as negative statement. அதாவது இந்த barely, hardly, rarely இந்த மாதிரிப்பட்ட வார்த்தைகள் வந்தா இது வந்து எதை சொல்லுது அப்படின்னா நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லுது. இதில் ஒரு சம் ஸ்பெஷல் கேசஸ் கொடுத்துருக்காங்க. he hardly works, இது வந்து ஒரு நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட். அதில் நாட் இருந்தால் தான் நெகட்டிவ் யோசிக்கக்கூடாது. barely, hardly, rarely, scarcely, neither, no, nobody, none, nothing, seldom the மாதிரி. So he hardly works. Does he works? We can write does plus work. So does he. They seldom speak. Seldom இது வந்து ஒரு negative statement. So do they. Do plus speak. She rarely comes late. Comes can be written does plus come. So does she. He told nothing. Told can be written did plus tell. So did he. I am a student. Already I told you I am a student வந்துச்சுன்னா எக்ஸெப்ஷன்ல aren't I சொல்லணும். But I am not a student, am I? I am not a student, am I? In let's type sentences as the tag shall we. For example, let's go home. இதெல்லாம் வந்து imperative sentences. Let's go home. என்ன சொல்லணும்? Shall we. Read the book. இது ஒரு imperative. இது ஒரு advice இருக்கலாம், command இருக்கலாம். So அந்த மாதிரி read the book. Will you? Open the door பார்த்தீங்கன்னா won't you. Open the door, won't you. Negative imperative has the tag will you. Don't come late tomorrow. எப்படி கூப்பிட don't வந்துச்சுன்னா will you. So we should use will you. Don't come. இதெல்லாம் imperative sentences.
So let me call him. So will I is the correct answer. Will I? Everyone, everybody, nobody, somebody, anybody takes plural verb in tag. Everyone is perfect. நம்ம everyone சொன்ன இது singularனு நினைப்போம். So it's not a singular. So we can say are in they is perfect. is வந்து singularக்கு வரக்கூடிய. So are in they. Now we have some exercises. Shall we do it? Filling the blanks with the suitable tags. She is collecting stickers. We often watch TV in the afternoon. You have cleaned your bike. John and Max don't like Max. Peter played handball yesterday. They are going home from school. Mary didn't do her homework last Monday. He could have bought a new car. Kevin will come tonight. I am clever. Shall we see the answers? She is collecting stickers, isn't she? She is collecting stickers, isn't she? We often watch TV in the afternoon, don't we? Watch, do plus watch. You have cleaned your bike, haven't you? John and Max is a plural, so don't like Max, do they? Peter played handball yesterday, didn't he? Played can be written did plus play. They are going home from school, aren't they? Mary didn't do her homework last Monday, did she? He could have bought a new car, couldn't he? Kevin will come tonight, won't he? I am clever, aren't I? Now, fill in the blanks with the suitable tags. He is still sleeping. Is not he? Isn't he? Wasn't he? You go to school. Do you? Aren't you? Don't you? Let's go for a walk. Shall we? Shan't we? Will we? We won't be late. Won't we? Will we? Are we? Nobody called. Do they? Didn't they? Did they? Now let's see the answer. He is still sleeping. Answer. Isn't he? Isn't he? You go to school. Don't you? Don't you? Let's go for a walk. Shall we? Shall we? We won't be late. Will we? Will we? Nobody called. Did they? They will wash the car. Will it? Won't they? Wouldn't they? We must lock the doors. Mustn't they? Shouldn't we? Mustn't we? I'm right. Amn't I? I'm not I. Aren't I? So you bought a car. Did you? Haven't you? Weren't you? You wouldn't like to invite my dad. Did you? Would you? Won't you? Shall we see the answer? They will wash the car. Won't they? We must lock the doors. Mustn't we? Mustn't we? I'm right. Aren't I? Aren't I? So you bought a car. Weren't you? You wouldn't like to invite my dad. Would you? So I hope you have understood this grammar question tag. Thank you, dear students.